முதலாவதாக நான் சாரி கேட்டுக்கிறேன். தவறாக கவனக்குறைவாக 2வது பாடத்தை சகோதரி எஸ்தர் தங்கத்துக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். சிஸ்டர் எஸ்தர் தங்கம், நீங்கள் மன்னிச்சுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சொன்ன ஊழியர்க்கைக்கு பிறகு இன்னொரு ஊழியர்க்கை சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. அதற்காக நான் வருந்துகிறேன். இப்பொழுதும் நாம் ஓய்நாள் பள்ளிக்கூட பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். நீங்கள் எல்லோரும் ஓய்நாள் பள்ளிக்கூட பாடத்தை படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் படிச்சுட்டு வந்திருக்கீங்க தானே? படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? யாரெல்லாம் படிக்கலை? சரி, எல்லோரும் படிச்சிருக்கிறீங்க. சில்ட்ரன் சபை ஸ்கூல் இருக்கா? ஓகே, சில்ட்ரன் சபை ஸ்கூல் போகும்படியாக கேட்டுக்கிறேன். சரி, பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். பாடத்தோட தலைப்பு சர்ச்சைகள். சர்ச்சைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு சரியான புரிதல் வந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கேள்வி கேட்குறேன். கான்ட்ரவர்சிஸ், ரைசிஸ், அப்படி தானே தலைப்பு ஆங்கிலத்தில்? கான்ட்ரவர்சிஸ். சரிங்க, என்ன வார்த்தைகள் சொல்லலாம்? சர்ச்சைகள் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? முதல்ல ஆர்கியூமெண்ட்ஸ்னால் வாக்குவாதம். அப்புறங்க முரண்பாடு, சரிதானே? அப்புறம் போராட்டம். சரிங்க, வச்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன சொல்ல வரீங்க? இல்லை, போராட்டம், முரண்பாடு, வாக்குவாதம். அப்புறம் வேற எப்படி சொல்லலாம்? அந்த வாக்குவாதம் ஏன் வருது? அப்போ என்னது? என்ன டிஃபரெண்ட்? கருத்து வேறுபாடு இல்லை? கருத்து வேறுபாடு, போராட்டம், அப்புறம் முரண்பாடு. வேற என்ன? எதிர்வாதம். அப்படி சொல்லலாமா? எதிர்வாதம். ஒருத்தர் சொன்னாக்க உடனே அப்புறம் என்ன செய்யுது? அதை எதுக்கிறது, அப்படி தானே? அது இல்லை, அப்பெல்லாம் கிடையாது, இது இப்படி அப்படின்னு சொல்கிறது. ரைட்டா? எதிர்வாதம் அப்படி கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நாம் சொல்லலாம். கருத்து வேறுபாடு, கருத்து மாறுபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். வாக்குவாதம்னு சொல்லலாம். சில நேரத்தில் அதை விவாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லி புரிஞ்சுக்கிடலாம். இப்படி எல்லாமே அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக விவாதத்தில் குற்றப்படுத்த மாட்டாங்க. ஓகே, சர்ச்சைகள். சரி, அப்போ விவாதங்கிற ஒரு பொருளை நம்ம எடுத்துடலாம் அதிலேருந்து. சரி, அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த படிக்க போகிற தலைப்பில் இவ்வளோ விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. பொதுவாக மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறது, அடுத்தது எதிர்கருத்துகள் இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வாக்குவாதம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடத்துக்குள்ளாக போகும் பொழுது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ரைட்டா? இது புரியுதா உங்களுக்கு? சர்ச்சை அப்படிங்கும்போது எதை பற்றின சர்ச்சை, யாருக்கும் சர்ச்சை, இந்த சர்ச்சை எப்படி கையாளப்படுகிறது, இது யார் கையாளுறா? இந்த சர்ச்சைகளை யாருக்கு நடக்குது? பரிசேயர்களுக்கும் அந்த ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள், இந்த மாதிரி ஒரு கூட்டம் அங்கே இருக்குதுல்ல. மற்ற எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் நடக்கிறது. இதில் ஏசப்பா இதை எப்படி கையாளுறாங்க, இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்ன? ஏசப்பா எப்படி கையாளுறாங்க, இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? இந்த பார்வையின் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சிடலாம்? இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். சரிதானே? இப்படி தான் நம்ம இந்த பாடத்தை படிக்க போகிறோம். முதல்ல யாருக்கும் இந்த வாக்குவாதங்கள் நடைபெறுகிறது. அதில் ஏசப்பா இருக்கிறாங்க. ஏசப்பா இதை எப்படி கையாளுறாங்க, சரிதானா? அப்படின்னா நாம் எப்படி கையாளணும் அப்படி நம்ம எடுத்துக்கிடணும் விஷயத்தை.
சரி, இப்போ அதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடங்கள் என்ன? இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நாளினுடைய பாடங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா படிக்க போகிறோம். சரி, ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நாளினுடைய பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். வாங்க ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சத்தியங்களை மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலிருந்து 2ஆம் அதிகாரத்தில் இன்னும் மற்ற புத்தகங்களிலிருந்தும் நாங்கள் ஆராய இருக்கிறோம். நீங்கள் தாமே எங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த சர்ச்சைகளை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வருகிற பொழுது கிறிஸ்துவானவர் எப்படி அதை கையாண்டார், நாங்கள் எப்படி கையாள வேண்டும், எங்களுக்கு அதிலிருந்து வருகிற பாடம் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு தயவு பண்ண வேண்டும் என்று இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சரி, வாங்க முதல் பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். மொத்தம் எத்தனை சர்ச்சை இருக்கிறதா நீங்கள் பார்த்தீங்க? பாடத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கிறதாக, இந்த சர்ச்சைகளை பற்றின விஷயத்தில் எத்தனை சம்பவங்களை படிக்க போகிறோம்? பாடம் எத்தனை சம்பவங்கள் இருக்கிறதா சொல்கிறது? 5 சம்பவங்கள் இருக்கிறதா பார்க்குறோம். எத்தனை சம்பவங்கள்? 5 சம்பவம். இந்த 5 சம்பவத்துலையும் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். சரிதானே? சரி, இங்கே நாம் படிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிதானா, மெமரி டெக்ஸ்ட்டை பின்னாடி நம்ம எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். அங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற இந்த முதல் விஷயத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். சரிதானா? இந்த முதல் விஷயம் எதை பற்றின விஷயம்? திமிர்வாதக்காரனை பற்றின ஒரு விஷயம். சரி, திமிர்வாதக்காரன் அப்படிங்கிற இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியல எல்லாத்துக்கும். சரி, என்ன செய்கிறாங்க? ஒரு திமிர்வாதக்காரன் என்ன? முடக்குவாதம். இன்னைக்கு அதை எப்படி சொல்கிறோம்? முடக்குவாதம்னா முடக்குவாதம் இருக்கா சார் இன்னைக்கு? அது முடக்குவாதம்னா அது ஆமாம். ஆனால் ஆர்த்ரைட்டிஸ்க்கு அப்படிப்பட்ட பிரச்சனை வந்து 4 பேர் தூக்கிட்டு வர்ற மாதிரி இல்லையே, ஸ்ட்ரோக்கு. அதான் புரியுதுங்களா? பக்கவாதம் அப்படி சொல்லலாமா சார்? பக்கவாதம் சரிதானா? பக்கவாதம்னா என்னது? ஒரு சைடாக இழுத்துக்கும் பார்த்தீங்களா? கண், வாய், கை, இதெல்லாம் கால், இதெல்லாம் இழுத்துக்கிட்டு நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு இன்றைக்கி அது ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம், பக்கவாதம். இந்த பக்கவாதம் வந்த ஒரு மனுஷனை வந்து சுகப்படுத்துறதுக்காக ஏசப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. 4 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்களா, தூக்கிட்டு போகிறாங்களா? தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் எப்படி கொண்டு வர்றாங்க ஏசப்பா கிட்ட? கூரையை பிரிச்சுக்கிட்டு கொண்டு வர்றாங்க. ஏன் கூரையை பிரிச்சுட்டு கொண்டு வர்றாங்க? அவ்வளவு நெருக்கம், ஜனக்கூட்டம், அவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க. சரிதாண்டா? ஏன், எந்த நேரம் அது? எப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க? உங்களால் பார்க்க முடிஞ்சா? அதெல்லாம் யோசிக்க முடிஞ்சா? எந்த நேரத்தில்? நான் டைம் கேட்குறேன். அதாவது காலை, மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி, சாயந்தர நேரத்தில். ஏன் சாயந்தர நேரத்தில் கொண்டு வர்றாங்கங்கிறத கூட நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய கருத்துக்கள் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் சாயந்தரம் கும்பலாக இருக்குது? மத்தியானமெல்லாம் கும்பலாக இல்லை, காலையில எல்லாம் கும்பலாக இல்லை, சாயந்தரம் ஏன் அவ்வளோ கும்பல் வருது? இதெல்லாம் நீங்கள் பாடம் படிக்கும்போது யோசித்து பார்க்கறதுக்கான கீ. சரிதானே? அப்போது அந்த கான்ட்ரவர்சி அல்லது அந்த சர்ச்சைகள் வருவதற்கான காரணம் அந்த இடத்துல இருக்குது. சரிதானே? இதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அவனை கூரைக்குள்ளேருந்து பிரித்து உள்ளே கொண்டு வந்து விடுறாங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். சரியா? அது அவன் பக்கவாதத்தோடு வந்திருக்கான், வியாதியோடு வந்திருக்கான். அப்போது வியாதியோடு வந்தவனை உன் வியாதி நீங்கி சுகமடைவாயாக அப்படின்னு சொல்வது தானே எதார்த்தம். அதை செய்யாமல் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. என்ன இங்கேயே சர்ச்சை ஆரம்பிக்குதோ? இதனால தான் சர்ச்சை ஆரம்பிக்குதோ? இதனால தான் பிரச்சனை ஆரம்பிக்குதோ? இதனால தான் எதிர்வாதமான விவாதங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கோ? அது இல்லை என்னங்க சிஸ்டர்? ஓ, பாவத்தினால வியாதி வருது அப்படிங்கிறத
அவங்க புரிஞ்சிருக்கிறதா சகோதரி சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். சரிதானே? பாவத்தினால வியாதி வருது. சரி, நான் ரெண்டாவது அந்த இடத்துக்கு வர்றேன். ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஒரு மனுஷன் வியாதியோடு வர்றான், டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட போகும் பொழுது அவர் ஊசி போடுறதுக்கு பதிலாக பைபிளை படி அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது அங்கே ஏங்க நீங்கள் டாக்டரா இல்லை பாஸ்டரா? இல்லை பாஸ்டர், இதில் ஒருவேளை இதனால தான் அந்த சர்ச்சை ஏற்படுதான்னு நான் கேட்குறேன். இல்லைங்க பாஸ்டர், சர்ச்சை வர்றதுக்கு காரணம் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு? தேவனுக்கு. இயேசு கிறிஸ்துவ அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா தச்சனுடைய குமாரனா பார்க்குறாங்க. இவரால் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? இது ஒரு பாயிண்ட். நீங்க ரெண்டாவது சொன்ன கருத்துல பாவங்கள் மன்னிக்குதுன்னா அந்த பாவம் மன்னிப்புக்குள்ளேயே சுகம் வந்துடுது. பாவம் மன்னிப்புக்குள்ளேயே சுகம் இருக்கிறது. சரி சரி, நான் வேற ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போகும்போது நீங்கள் வரல, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சின்ன விஷயந்தான். நீங்கள் பாயிண்டில் கரெக்டாக இருக்கிறீங்க, அதனால் பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். இந்த விஷயத்தில் பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? ஏசப்பாவுக்கு அதிகாரம் இருக்குது. இப்போது வியாதிக்காரன் வியாதி சுகமாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இப்போ இப்படி போகலாம். அந்த விஷயத்தை தாண்டி ஏன் ஏசப்பா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்றாரு? இப்போ வாங்க விஷயத்துக்கு. சரி, இப்போ ஆனால் அவர் பேசினதான் எங்கேயுமே இல்லையே. மனசில் உள்ள விஷயத்தை பார்த்து பதில் கொடுக்குற மாதிரி அப்படின்னா முடக்கவாதக்காரன் அந்த பக்கவாதக்காரன் பேசினானா ஏதாவது? இல்லைங்க பாஸ்டர், பரிசேயர்கள் மனசில் நினைச்சாங்க இவர் யார் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு, இவர் யாரும் மனசில் நினைப்பாங்க. ஆனால் ஏசப்பா அதுக்கு பதில் கொடுப்பாரு. அதே போல இப்போ இந்த நீங்கள் சொல்கிற பதில் ஏசப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நினைச்சாங்க. நான் கேட்குற கேள்வி, ஏசப்பா எடுத்தோன்னே ஏன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாருன்னு நான் கேட்க வர்றேன். ஏன்னா அவன் சரிதானே? சரி, இப்போ இவன் எத்தனை வருஷமா இருக்கிறான்? இப்போ அவனுடைய புரிதலுமே என்ன? அவன் செஞ்ச பாவத்தினால தான் அவன் அப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சிருக்கான். இதனால தான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அவன் மனசை புரிஞ்சுக்கிறாரு. அவன் மனசை புரிஞ்சு ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த பேச்சுக்குள்ளே இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. சரி, இப்போ இதுதான் நடைமுறை விஷயங்கள். இப்போ தான் நம்ம பாடத்துக்குள்ளே போகிறோம். இப்போ ஏன் இந்த கேள்வி ஏன் இப்படி அவங்க நினைச்சாங்க? ஏன் அவங்க அப்படி நினைச்சாங்க? ஏசப்பாவை பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் யார் அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க நினைச்சாங்க? ஏன் சொன்னாங்க? ஏன் அப்படி சொன்னாங்க? புரிஞ்சுக்கல, அறிஞ்சுக்கிடல. சரி, அவரை ஒரு மனிதனா தானே நினைச்சாங்க, அவரை புரிஞ்சுக்கல, அவரை ஒரு மனுஷனா தானே நினைச்சாங்க. சரி, அப்புறம் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்குள்ளார அந்த விஷயமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, வேற என்ன சொல்ல வரீங்க? அவங்கள ஏன் அவங்க ஏசப்பாவை அவங்களால புரிஞ்சுக்க முடியல, தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க? ஏன் சரியா அவங்க பைபிள் படிக்கல? என்ன பைபிள் படிக்கல? படிச்சாங்க, புரிஞ்சிக்கல, குருட்டாட்டத்தோட இருந்தாங்க. இன்னைக்கும் அநேக படிச்சாங்க, புரிஞ்சுக்கிடல. சரி, படிச்சாங்க, பைபிள் படிக்கலங்கிறத தாண்டி பைபிளை புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை. ரைட்டு, என்ன புரிதல்ல பிரச்சனை? அங்கதாங்க வர்றோம். இப்போ அவங்க புரிதல் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ நம்ம அங்கதான் வர்றோம். அப்போ அந்த பர்டிகுலர் சாப்டர்ல தான் அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்க ரோமர்கள்ட்ட அடிமைகளா இருக்கிறாங்க. மெசியா ராஜாவா வருவாரு, அடிமைத்தனத்துல இருந்து எங்களை மீட்பெடுப்பாரு, எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பு. ஆனா அவர் வந்தது பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப கீழ்த்தரமான கீழ்நிலையில இருக்கிற ஒரு கும்பத்துல வந்தாரு. அப்படிங்கறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரிங்க, நீங்கள் சொல்கிற கருத்து சரிதான். எப்படி நம்ம நகர்த்துறோம் பாருங்கள், எப்படி பாடம் எதை நோக்கி பயணிக்குது, எதை நோக்கி நம்ம இந்த சர்ச்சையில் இப்போ முக்கிய அடித்தளம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம நகர்த்துறோம். சரிதானே? இப்போ அவங்க கருத்து புரியல, நீங்கள் சொன்ன கருத்து சரிதான், நான் தப்புன்னு சொல்லலை. இப்போ அவங்க புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறாங்க. எதை புரிஞ்சுக்கிடல? பைபிளில் எதை புரிஞ்சுக்கிடல? அப்படி படிங்க, அது உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. பைபிளில் அவங்களுக்கு எது புரியலை? எதை பற்றின விஷயம் புரியல?
அது எங்க இருக்குது மேசியா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் சொல்லிட்டாரு. அது என்னது? தானியேல் புஸ்தகம் என்ன புஸ்தகம்? பேசிக்கா அவங்க கடவுளை பார்த்த பார்வையை சடங்காச்சாரமா பார்த்தாங்க. அன்பு, கடவுளுடைய அன்பையே அவங்க புரிஞ்சுக்கல. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சடங்காச்சாரத்துக்குள்ள தான் கொண்டு வந்தாங்க. அது சரிதான். இப்போ என்னோட கேள்வி, நீங்க பாருங்க, நான் எங்க வந்து நிக்கிறேங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். இங்க பாருங்க, பாஸ்ட் வந்துட்டாரு பாருங்க பாயிண்ட்டுக்கு. அதை நோக்கி தாங்க நம்ம நகர்றோம். அதை நோக்கி தான் நம்ம நகர்றோம். பாடம் அங்கே தான் இருக்குது. அதனுடைய அடித்தளம் அங்கே தான் இருக்குது. சர்ச்சை வருவதற்கான காரணம் என்ன, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதிர்வாதம் அல்லது வாக்குவாதம் வர்றதுக்கு காரணம் என்ன? இயேசுவை புரிஞ்சுக்கல. எங்கிருந்து இயேசுவை புரிஞ்சுக்கிடல? தீர்க்க தரிசனத்தில் இருந்து அவங்க என்ன பண்ண முடியல அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப யாரு தீர்க்க தரிசனத்தை படிக்கல அல்லது சரியா புரிஞ்சுக்கிடல? புரிஞ்சுச்சிங்களா? விஷயம் புரிஞ்சுச்சா? அப்போ பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி ஏன் கேட்குறாங்க? அது தேவ தூஷணன்னு வேற சொல்றாங்க. அப்படிதானே? அது தேவ தூஷணம். எப்படி மனுஷனா இருக்கிற நீ உன்னை எப்படி நீ வந்து தெய்வமா மாத்திக்கிற? யோவான்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வசனம் அங்கே இருக்கு. சரிதானா? அப்போ அதனால தான் அவங்க என்ன செய்யறாங்க? அது தேவ தூஷணம்னு சொல்றாங்க. அப்போ பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்போ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரியுது. அப்போ சர்ச்சை வருவதற்கான அடிப்படை விஷயம் என்ன? யாரு எதை தெளிவா படிச்சு யாரை புரிஞ்சுக்கிடல? இதுதான் அங்க இருக்கிற கீ. சரிதானே? அப்போ என்னத்தை படிச்சு புரிஞ்சுக்கிடல? தீர்க்க தரிசனத்தை சரியா படிச்சு புரிஞ்சுக்கிடல. இதுதான் பிரச்சனை. ரைட்டா? அப்போ தீர்க்க தரிசனத்தை சரியா படிச்சு புரிஞ்சுக்காதது யாரு? யூதர்கள். பொதுவா அப்படி வச்சுக்கலாமா? பிரச்சனைக்கு வர்றது யார்? யூதர்கள் எல்லாருமே பிரச்சனைக்கு வந்தாங்களா? இங்க என்ன போட்டிருக்கு பாடத்துல, என்ன சொல்றாங்க? நீங்க ஆரம்பத்துல இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க பாத்தீங்க, மத தலைவர்களுக்கிடையே மத தலைவர்களுடைய போதனைகளுக்கு மாறாக இயேசுவின் போதனை இருந்ததை. சரிதானே? அப்படின்னா அடிமட்டத்திலிருந்து யூதர்கள் அப்படின்னா கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் என்ன நடக்குது அங்க? பிராபசி பத்தின ஒரு சரியான புரிதல் இல்லை. சரிதானா? தீர்க்க தரிசனத்தை பத்தின ஒரு சரியான புரிதல் இல்லை. அப்படின்னா அப்போ அன்னைக்கு இருந்த மத தலைவர்கள் அல்லது ஆசாரியர்கள், குருமார்கள், வேதபாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், இப்படி நிறைய பிரிவுகளில் சொல்கிறாங்கல்ல. இப்போ இவங்க எல்லாருக்குமே என்ன புரியலை? அதான் நம்ம படிக்கிறோம். ஓய்வு நாள் தோறும் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, ஓய்வு நாள் தோறும். அந்த வசனத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனம் 26, 27 பாருங்க. 27 வாசிங்க ஐயா. 27ங்க. அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். பாத்தீங்களா வசனம் எப்படி பேசுது? பாத்தீங்களா? அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும்? அன்னைக்கு இருந்தவங்க எதை படிக்கல? எருசலேமில் குடியிருந்தவங்களும் சரி, அங்கே இருக்கிற அதிகாரிகளும் சரி, எதை படிக்கல? எதை புரிஞ்சுக்கிடலை? தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கிடலை. அப்படின்னா பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஏசப்பாவை பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உனக்கு என்னையா ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கறதுக்கான பிரச்சனை அல்லது தவறு எங்கேருந்து ஆரம்பிக்குது? தவறு எங்கேருந்து ஆரம்பிக்குது? பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? பாடம் புரியுதா? அப்போ தீர்க்க தரிசனம் சரியா படிக்கல அல்லது சரியா தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கிடல, அதனால இயேசுவை கை நீட்டுறாங்க. நீ யார் அது அப்படின்னு சொல்லி. இதுதான் அவரை கொலை செய்யறதுக்கே காரணமா போய் அமையுது. அப்படிதானுங்களா? அப்படின்னா நாம என்ன கத்துக்கணும் இந்த பாடத்துல இருந்து? இந்த காலத்துல நம்ம எப்படி படிக்கணும்? இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். இது ஏசப்பா எப்படி கையாளுறாரு? முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஏசப்பா எப்படி இந்த விஷயத்தை கையாளுறாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏசப்பா எப்படி இந்த விஷயத்தை கையாளுறாரு? அவர் என்ன சொல்றாரு? ஏசப்பா என்ன சொல்றாங்க? இல்லையே, அந்த இப்ப பிரச்சனை என்னம்மா? பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அவங்க. இப்ப இவர் என்ன எப்படி அதை கையாளுறாரு அந்த பிரச்சனையை?
கையாளும் போது அவர் அவங்கள்ட்ட கோவப்படல, அவங்க கோவப்படல, ஆனாலும் ஒரு அதிகாரத்தோட அவங்கள்ட்ட சொல்றாரு. புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தனை மன்னிக்கிறது, ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிக்கிறது ஈஸியா, இல்லைன்னா அவனை எழுந்து நடந்து போன்னு சொல்றது ஈஸியா? எது ஈஸின்னு அவங்கள்ட்டயே ஒரு கேள்வியவும் கேட்கிறாரு. அதே நேரத்துல இவனோட நோயை குணமாக்க முடியும் அப்படின்னா இவனோட பாவத்தையும் என்னால மன்னிக்க முடியும், அதுக்கான அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் மனுஷகுமாரன்றதை புரிஞ்சுக்கோங்கன்ட்டு இந்த மாதிரி யாரும் கையாள முடியாது. நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நம்ம எல்லாருமே ரியாக்ட் பண்ணுவோம் பாஸ்டர். ஒரு விஷயம் நடக்குன்னா இம்மீடியட்டா நம்மளுடைய உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்துவோம், கோவப்படுவோம் இந்த மாதிரி. ஆனா எந்த இடத்துலயுமே வந்து ஏசப்பா அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஏசப்பா வந்து மேன் ஆஃப் நோ மூட்ஸ் தான் அவரு. அவர் எந்த இடத்துலயும் அவ்வளவு தூரம் கோவப்பட்டோ எக்ஸாகரேட் பண்ணியோ பண்ணவே இல்லை. ஆனா தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவருக்கான அதிகாரத்தோட அதை சொல்றாரு. சரிங்க. அந்த மாதிரி நம்ம கையாளுறதுக்கு பழகணும். சரிதானா? இப்படி பேசி பார்க்கலாம், இப்படி சொல்லி சொன்னா அது புரியும். ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும், அப்படிதானே? எல்லாமே படைத்தவர், முற்றும் அறிந்தவர் அவர். அவருக்கு முன்பாக எதுவுமே வந்து போத்திக்கிட்டு இருக்கிறது, எல்லாம் வெளியரங்கமாக தான் இருக்கிறது அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற தெய்வத்துக்கிட்ட இவங்க போய் அறகுறையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? கேள்வி கேட்குறாங்க. இப்போ எப்படி கையாளுறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியும், எல்லா விஷயம் நமக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் படித்து வச்சுருக்கோம், புரிஞ்சு வச்சுருக்கோம். ஒன்றும் தெரியாத மக்கு மன்று இது வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்டு நம்மளை வந்து குற்றப்படுத்துது. நம்ம எப்படி இதை கையாள்வோம்? ஒன்றும் தெரியலங்க மனுஷனுக்கு, அல்லது சர்ச்சு மெம்பருக்கு அல்லது சர்ச்சு பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியல, இல்லை வேறு மக்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் தெரியாதவங்க நம்மளை வந்து குற்றப்படுத்துகிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி அதை கையாளுறோம்? கோவப்படுவோமா இல்லையா? அப்புறம் வேற என்ன செய்வோம்? ஐயா சொல்கிறாங்க, முன்னாடி பட்டம் இப்போ படுறதில்ல. சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, அத போய் நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட கூட என்ன தெரியும், எதுவுமே தெரியாம அறகுறையா இருந்துட்டு வந்து இப்படிலாம் கேள்வி கேட்கறான்னு நம்ம இன்னொருத்தவங்கள்ட்டையும் அதை பத்தி பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பாத்தீங்களா? நீங்க அதை அப்படியே யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற விஷயம் அதுதான். அப்ப ஏசப்பா அவ்வளவு தூரம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிற தெய்வத்துக்கிட்ட இவங்க வந்து ஒரு கேள்வியை கேட்டு மடக்கி அவரை காலி பண்ணலான்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்குறாரு. இதுதாங்க நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்க. ஒன்றும் தெரியாதவன் வந்து நம்மளை கேள்வி கேட்கும்போது நமக்கு கோபம் வரும், அவனை திட்டுவோம். ஆனால் அவன் குணப்படணும்னு நினைப்போமா? அவன் புரிஞ்சுக்கணும்னு நினைப்போமா? அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்போமா? நம்ம இல்லைப்பா, இங்கே வா. ஒரு டீச்சர் அதை செய்கிறாங்க, அதை செய்வாங்க. டீச்சர்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. என்ன டீச்சர் இப்படி பாடம் நடத்துறீங்க? பாஸ்டர்கிட்ட, என்ன பாஸ்டர் இப்படி வந்து பாடம் நடத்துறீங்க, நீங்கள்லாம் ஒரு அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி கையாளுவேன் அதை? அதானே விஷயம் இது. அப்படின்னா இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன், ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு விஷயம், ஒரு பிரச்சனையை, ஒரு எதிர்வாதத்தை, ஒரு எதிர்கருத்தை எப்படி சந்திக்கணும்? அதான் இந்த கேள்வி எல்லா இடத்துலையும் நம்ம 5 இடத்துலையும் வச்சுக்கலாம். ஒரு கிறிஸ்தவ, ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட், ஒரு பைபிள் படிக்கிற வாத்தியார், அல்லது பைபிள் படிக்கிற போதிக்கிற போதகர், அல்லது ஒரு மூப்பர், அல்லது சபை மக்கள் எப்படி ஒரு எதிர்வாதத்தை அல்லது எதிர்கருத்தை, இல்லை ஒரு மாறுபட்ட அல்லது அந்த அந்த சர்ச்சையை எப்படி வந்து சந்திக்கிறோம்? நம்ம கேட்குறோம். இப்போ ஒரு கருத்து, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தை கொண்டு வந்தோம். ஒரு சகோதரர் புதுசாக வந்தார். ரகசிய வருகையை பற்றி நான் வந்து சொல்லும்போது அந்த உபத்திரவம் வரும் பின்னால், யாக்கோபின் நிக்கட்டு காலங்கிற அந்த டாபிக் அந்த அதில் வருது. அந்த யாக்கோபின் நிக்கட்டு காலம் நமக்கும் வரும், அதை நம்ம நிற்கணும் அப்படிங்கிற கருத்தை கொண்டு வரும்போது அதெல்லாம் நமக்கு வராது, நம்மலாம் ரகசிய வருகையில் போயிடுவோம். ஸோ அப்படி கருத்து வரும் பொழுது அவர் இல்லை, அவர் உள்ள வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, பெண்டிகோஸ்ட் சத்தியத்தில் இருக்கிறவர். இது ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டில் அவர் ஆர்கியூ பண்ணுறாரு. நாம் வந்து முதல்லையாக இருந்தால் நமக்கும் கோபம் வரும். ஆனால் இப்போ வந்து அவர்கிட்ட பொறுமையாக தான் சொல்கிறோம், நீங்கள் நேரில் வாங்க, நம்ம வந்து இதை குறித்து விவாதிப்போம் அப்படிங்கிற வார்த்தையோட முடிச்சாச்சு. சரி. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து மீட்டிங் கையாளும் போது ஐயா இப்படி கையாளுறத சொல்கிறாரு. ஒரு அட்வென்டிஸ்ட்டை கையாளும் பொழுது, ஒரு அட்வென்டிஸ்ட் அப்படி கேள்வி கேட்குறாங்க. ஒரு அட்வென்டிஸ்ட் வந்து நமக்கு ஒரு மாதிரி கேள்விகள். அதான் அவங்க 2 பேரும் ஏசப்போ அட்வென்டிஸ்ட், அவங்களும் அட்வென்டிஸ்ட்டு, 2 பேரும் எப்படி இதை எப்படி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.
பெட்டி காசு நம்ம கையாண்டுருவோம். அவங்களுக்கு தெரியல, சரி ரைட்டு விட்டுரு அப்படின்னு நம்ம கையாண்டுலான்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு அட்வான்டேஜ் எப்படி கையாளுவோம்? இப்போ நம்ம சர்ச்சிலே அதை பார்க்குறோம். நம்ம சர்ச்சிலே ஒரு இனிஷியலா நான் வந்த புதுசுல ஒரு கருத்து வந்துச்சு, இல்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒரே ஆளு தான் அப்படிங்கிற ஒரு கருத்து இங்க வந்துச்சு. நாம் அதுக்கு பார்த்தோம், எப்படிங்க கையாண்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த ஒரு கருத்து வந்துச்சு, நீங்க பைபிளை பேசுங்க, எஸ்ஓபி புஸ்தகத்தெல்லாம் பேசாதீங்கன்ற ஒரு கருத்தும் வந்துச்சு. ஸோ அப்போ இந்த கருத்துக்களை நாங்கள் இங்கே அனுபவபூர்வமாக பார்க்குறோம். பார்க்கும்போது இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுதுங்க பாஸ்டர். சரிங்க சரிங்க, புரியுது. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றாரு, ரைட்டா? இருக்கட்டும். அப்படின்னா நம்ம அந்த பக்குவத்தை இன்னைக்கு பெற்றிருக்கிறோமாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு சக அட்வென்டிஸ்ட் அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் டிஸ்கஷன் முடிச்சுட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். அதான் அப்போது நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு தேவை கடவுளுடைய அன்பு நமக்கு புரியணும். அவர் அன்புள்ளவர். அதை தாங்க அவன் எதை மறந்துட்டான் அப்படின்னா, ஆண்டவர் மனுஷன் மேலே வச்சிருக்கிற அன்பையும் ஆண்டவருடைய அன்பையும் சக மனிதனை நேசிக்கிறத மறந்துட்டான். அவனுக்கு அவனுடைய பெரிய பாரம்பரியங்கள், அவனுடைய கலாச்சாரங்கள், இதுதான் அவனுக்கு பெருசாக தெரிஞ்சதே தவிர பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நீ யாரு அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்கும்போது அவன்கிட்ட கடவுள் தான் பாவத்தை மன்னிக்கணுங்கிறத அவன் புரிஞ்சிருந்தான். ஆனால் வந்திருக்கிறது கடவுள் அவனால் புரிஞ்சுக்க முடிஞ்சதா? அப்போ எது அவனை தடுத்துச்சு? எது அவனுக்கிட்ட தடுத்துச்சு அதை புரிஞ்சுக்க விடாம? இல்லை அப்படின்னா பாருங்கள், அவங்கக்கிட்ட எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. இதெல்லாம் உள்ளே போய் பேசணும்னா பெருசாக இதை மட்டுமே பேசிட்டு உட்காந்துருக்கலாம். சரிதானா? அவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அட்வென்டிஸ்ட்டு தப்பாக நடந்துக்கும் பொழுது ஒரு இன்னொரு விவரம் தெரிஞ்ச அல்லது தெளிவுள்ள சத்தியம் புரிஞ்ச ஒரு மனுஷன் எப்படி அவனை கையாளணும், அதுதாங்க இங்கே நம்ம பார்க்குறோம். எப்படி கையாளணும், ஏசப்பா எப்படி கையாளுறாரு, அந்த மாதிரி நம்ம கையாளுறதுக்கு நீங்கள் பழகுறோமா? அந்த மாதிரி நீங்கள் கையாளுறதுக்கு பழகிறோமா? அது கீழே இருந்து மேலே வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். அவர் குடும்ப தலைவனாக சரி, ஒரு சபை போதகராக சரி, அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேற எங்கே பணியிடத்தில் இருந்தாங்களாலும் சரி, அவங்கள நம்ம எப்படி கையாளுறோம்? முதல்ல செய்கிற தவறுகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நம்ம என்னமோ பெரிய பரிசுத்தவான்கள் மாறையும். ஐயா ஏதோ சொல்ல வராங்க. அதாங்க தெரியுமான்னு சொல்லி இருக்கணும். யார்கிட்ட பார்த்து என்ன கேள்வி கேட்குற அப்படிதான் சொல்லி இருக்கணும். சரியா? ஆனா அந்த கேள்வியவே அவரு ரொம்ப வேற மாதிரி அவரு வேற ட்ராக்ல கொண்டு போறாரு, டீல் பண்றாரு. என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத. இப்போ அதே கேள்வியை ஒரு பாஸ்டர், நான் என்னை பார்த்து ஒரு விசுவாசி கேட்கும்போது, என்ன பாஸ்டரை பார்த்து கேள்வி கேட்குறியா? ஆனா இயேசுவுக்கு அந்த உரிமை இருந்துச்சு. என்ன பத்தி கேள்வி கேட்கிறேன் அவர் கேட்டாலும் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் அவருடைய ஆவியை அடக்கி ரொம்ப ஞானமான முறையில் அவங்களுக்கு தான் யார் என்பதை காண்பித்துட்டு பதில் சொல்றார். ஆமாங்க, ரொம்ப அருமையான விஷயம். அதுக்கு வசனமே நம்மக்கிட்ட இருக்கு. ஒரு மனுஷனை நேசிக்கிறவங்களா இருந்தாக்க, கடவுளுடைய அன்பு புரிஞ்சவங்களா இருந்தால் எப்படி நடந்துக்குவாங்கன்னு பாடத்தில் ஒரு வசனம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? மீகா 6ஆம் அதிகாரத்திலேருந்து அந்த வசனத்தை நம்ம எடுக்கிறோம். இருக்குதுல்ல, என்னத்தை ஆண்டவர் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுங்கிறத அந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாரா இல்லையா? அப்போ ஏசப்பா அப்படி நடந்துக்கிட்டாரா? ஐயா அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே வரதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிதானா? அப்போ எப்படி நடந்துக்கிடணும்? ஒரு முற்றும் நல்ல தெரிஞ்சவங்க ஒரு தவறை ஒரு தவறான முறையில் நம்மளை கையாளுறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி கையாளுறதுக்கான ஒரு பக்குவத்தை ஏசப்பா கிட்ட நம்ம பார்க்குறோங்க. அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ப்ராப்பசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க சரியாக புரிஞ்சுக்கிடலை, அறியலை. அது கீழே இருந்து மேலே வரைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிதானா? இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்னைக்கு நம்முடைய புரிதல் என்ன? தீர்க்க தரிசனத்தை பற்றின ஒரு விஷயத்தில் தீர்க்க தரிசன ஆவி சொல்லுகிறதை நாம் கேட்கிறோமா? முதல்ல அதை படிக்கிறோமா? அதை அறிஞ்சிக்கிறோமா? அதுக்கு கீழ்ப்படுகிறோமா? இல்லை அப்படின்னா இன்றைக்கு நிறைய எதிர்வாதங்கள் இன்னைக்கு ஏன் உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், இருந்தாலும் புரிதலுக்காக நான் வர்றேன். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது நம்ம சர்ச்சில். ஏன்? எந்த விஷயத்தை எடுத்துக்கங்க, இதை தாண்டி ஐயா சொல்லி ஆரம்பிச்சு விட்டாங்க. ஹோம் ஸ்கூலிங்னு சொன்னாங்களா இல்லைங்களா? டீ காஃபிலேருந்து ஆரம்பிங்க அப்படின்றாங்க.
இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் பிரச்சனை இருக்கு இன்னைக்கு சபைக்குள்ளார. ஏன்? அப்போ என்ன பிரச்சனை? அப்போ கீழே இருந்து மேலே வரைக்கும் எதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? அப்போ நாம் கற்றுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரச்சனை யாருக்கிட்ட வேணாலும் இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம், ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம எதை படித்து தெளிவடைய வேண்டும்? தீர்க்க தரிசனத்தை படித்து தெளிவடைய வேண்டும். தீர்க்க தரிசின் வார்த்தைகள், இன்னைக்கு தீர்க்க தரிசனம் பைபிளில் இருக்கிற ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், அதை படித்து நம்ம தெளிவடைஞ்ச ஒரு நிலைக்குள்ளே இருக்கிறதா நம்ம நம்பிக்கிறோம் இல்லை? அதையும் படிக்க வேண்டி இருக்கிறது. தீர்க்க தரிசன ஆவியினுடைய வாக்கியங்களை, புத்தகங்களை, சத்தியங்களையும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? படித்து கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இது இருந்தால் மட்டுமே நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் கவனமாக குணத்தில் வாழ முடியும். குணத்தில் வாழ முடியும். தாழ்மை பைபிளில் இருக்குது. எத்தனை வருஷமாக நம்ம பைபிள் படிக்கிறோம்? அதை குணமாக நம்மளால் மாற்றிக்க முடியுதா? தாழ்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் தடுத்தோன்னா நமக்கு சின்ன ஒரு ஆள் கேள்வி கேட்குறான்னா, நேற்றைய முளைச்ச காலம் 2 அலை விடலை, நீ வந்து என்னை கேள்வி கேட்குறியா? அப்படி தானே இன்றைக்கி எதுக்கு நான் வந்து பாஸ்டாக பேசுகிறேன்? இன்னைக்கு ஒரு மெம்பர் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, நான் எந்த பக்குவத்தோடு அதை கையாளுறேன்? இல்லை ஒரு சீனியர் மெம்பராக நான் வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னா, ஒரு சீனியர் மெம்பர் ஒரு ஜூனியர் எப்படி நான் கையாளுறேன்? விஷயம் இருக்குது பாருங்க. அப்போ ஏன் கோபம் வருது? குணம் வரல, அதனால கோபம் வருது. அப்போ குணம் வர்றதுக்கு எது தேவை? கிறிஸ்துவை பார்க்கணும், தீர்க்க தரிசன ஆவியை பார்க்கணும். அவ்வளோதான் முதல் பாடத்தில் நம்ம கற்றுக்கிற விஷயம். சரி, 2வது விஷயத்துக்குள்ளே நம்ம போகலாம். வேறு ஏதாவது நீங்கள் இதில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக 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 அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். முக்கியம். அதை நீங்கள் கரெக்டாக அதை எம்பசைஸ் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களில் நம்ம கவனம் வைக்கணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் குணங்கள் மேம்பாடு அடையும். கிறிஸ்து அதிகமாக புரிந்து கொள்ளப்படுவார். கிறிஸ்துவ வந்து நம்ம அதிகமாக புரிஞ்சுக்குவோம். ரைட்டா? கிறிஸ்துவ புரிஞ்சுக்காதனால தானே, அவர் அறியாமலும் தீர்க்க தரிசன வாக்கியங்களை புரியாமலும் தான் அவங்க கொலை பண்ணிட்டாங்க. அப்படி தான் வந்து வசனம் சொல்லுது. அப்போ இது 2 விஷயமும் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா அதை நேரடியாக ஃபோக்கஸ் பண்ணுறது பைபிள் வித்து சாட்சி ஆகமம். சரி தானே? ஸ்பிரிட் ஆஃப் ப்ராப்பர்சி. இதை நம்ம சரியாக கையால் படிக்க, புரிஞ்சிக்க பழகணும். அதை நம்ம வாழ்க்கையில் வந்து அர்ப்பணிக்க பழகணும். அப்போ அது வந்து நமக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இங்கே இன்னும் 2வது பாடத்துக்குள்ளே போகலாம். 2வது பாடம் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். யார் பற்றின விஷயம் அது? லேவியை அழைத்தல். லேவினா யார்? அவர் மத்தேயு. 2 பேருக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுது, ரைட்டு? சரி, இப்போ 2 பெயருக்குள்ள வித்தியாசம் ஒன்று தான், அவர் 2 ஒரே நபர் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது, ரைட்டு? அவர் என்ன வேலை பார்க்குறாரு? ஆமாம், டேக்ஸ் கலெக்டர். ஆயத்துறை, ஆயங்கிறது வரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆயத்துறை அப்படின்னா அந்த ஸ்டேஷன், துறை என்பது அந்த இடம், அது ஆயத்துறையில் இருக்கிறான். இப்போ அவனை கூப்பிடுறாரு, சரிதானா? சரி, கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? சீடனா சேர்த்துக்கிறாரு. சேர்த்ததுக்கப்புறம் அவன் வந்து எதுக்காக அந்த விருந்து வைக்கிறாரு? எதுக்காக அந்த விருந்து வைக்கிறாரு? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக விருந்து வைக்கிறாரு? நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அட்வென்டிஸ் சத்தியத்தை ஏற்றுக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? எப்படி வந்து நீங்கள் அவங்கள கையாளுவீங்க? ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஸ் அந்த 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 அது என்ன சொல்கிறது, அந்த பிறந்து வர்றாங்கல்ல, ஒரு இதாண்டா சத்தியோ இப்படி இருக்கா, இப்படி தான் இப்படி சொல்லி கொடுத்தாரா அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சூழலில் அந்த டீச்சரை எப்படி நீங்கள் கையாண்டிருப்பீங்க? இருக்குமில்ல? அதுதான் யார் பண்ணிகிட்டு இருக்கிறா? இதான் மத்தேயு பண்ணிகிட்டு இருக்கார், ரைட்டா? அந்த ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம போனோம்னா மத்தேயு என்ன பண்ணியிருக்கிறாங்கிற பார்வை நமக்கு வரும். அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். சரி, இப்போ அங்கே என்ன நடக்குது? என்ன நடக்குது? பேசுங்க. பஞ்சாயத்து இல்லை, என்ன பஞ்சாயத்து பண்ணுறாங்க? சரி, ஏசு கிறிஸ்து கூட உட்காந்து சாப்பிட்றாரு. சரி, என்ன நடக்குது அப்புறம்? அடுத்து என்ன கேட்க வர்றாங்க? இல்லைங்க, போன விஷயத்துல தான் மனசுல நினைக்கிறாங்க. அதுல வந்து இதுல
கேள்வியை கேட்டுறாங்க நேரடியா. போன விஷயத்துல தான் மனசுக்குள்ள வச்சிருந்தாங்க. அப்ப கடவுளுங்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் எங்க ஆண்டவர் வச்சுட்டார். அதெல்லாம் நீங்க பாடத்துல வச்சுக்கணும், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம தனித்தனியா போடணும்னா நமக்கு நேரம் பத்தாது. சரிதான், அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நமக்கு கான்ட்ரவர்சியை மட்டும் தான் நம்ம டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க ஏசப்பா கிட்ட வந்து அவங்க ஒரு கேள்விக்குள்ள வர்றாங்க. என்ன கேள்விக்குள்ள வர்றாங்க அப்படின்னா, இவர் போய் சாப்பிட்றாரு. அவன் வந்து அவங்களால பாவியா மதிக்கப்பட்டவங்க. எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அவனை எந்த அளவுக்கு பார்த்தான் அப்படின்னா, ஒரு பழமொழி நம்ம ஊரில் உண்டு, ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் என்ன பண்ணாது, உருப்படாது. இது நிஜமா? இது ஒரு தவறான புரிதல் தான். ஆனால் பழமொழி அப்படி இருக்கும். அந்த பழமொழியை கேட்டோன்னே, அந்த சொன்னோன்னே பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு அந்த விஷயத்துக்களை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு தவறான புரிதல் இருக்கு. யார் வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்தா உருப்பட மாட்டோங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறாங்க, தீட்டுப்படும்னு வச்சுருக்கிறாங்க. இவங்க வச்சுருக்கிறான். பாவிகளுடைய வீட்லையும் இந்த ஆயக்காரனுடைய வீட்லையும் போய் ஒருத்தவங்க நுழைஞ்சாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ளே போனாவே அது என்னன்னு சொல்லுது, அவங்களுடைய அந்த தல்முட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்கல்ல விஷயங்கள்லாம், அது என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க தீட்டுப்பட்டுருவாங்கன்னு சொல்லுது. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்ட அவங்க இப்போ யாரை குற்றப்படுத்த வராங்க, ஏசப்பா குற்றப்படுத்த வராங்க. எப்படி உங்கள் ஆள் பாவிங்களோட உட்காந்து சாப்பிடலாம்? சரி, அப்படியே சாப்பிட்டோம். இது ஒன்று, இந்த பிரச்சனை நம்ம டீல் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது என்னத்துக்கு வர்றாங்க, யோவானுடைய சீசர்களும் உபவாசம் பண்ணுறாங்க, பரிசேயர்களுடைய சீசர்களும் உபவாசம் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் உபவாசம் பண்ணுறதில்ல? முதல்ல வீட்டுக்குள்ளே போனதுக்கு பஞ்சாயத்து, ரெண்டாவது சாப்பிட்டதுக்கு பஞ்சாயத்து, 2 பஞ்சாயத்து இருக்குது. இது எப்படி கையாளுறாரு ஏசப்பா? என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன கற்றுக்கணும் பாடம்? சரிங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ என்ன நம்ம பார்க்குறோம் இங்கே பிரச்சனை அங்கே என்ன, எப்படி ஆரம்பிக்குது? இவங்களுடைய புரிதல் என்ன, ஏசப்பாவுடைய புரிதல் என்ன, பைபிளுடைய புரிதல் என்ன, தவறான புரிதல் என்ன? பைபிளுடைய புரிதல் என்ன? முதல்ல பைபிளுடைய புரிதல் புரிஞ்சால் தானே தவறான புரிதல் என்ன நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். சரி தெரிஞ்சால் தானே தப்பை கண்டுபிடிக்க முடியும். எது சரி? சரிங்க. வசனம் ஏதாச்சும் சொல்லுங்க. ஏசப்பா இதுக்கு வந்தார், வயல் செடினுங்கிறது சரியான கருத்து தான். வசனம் சொல்லுங்க, ஏசப்பா இதுக்காக வந்தார், பாவிகளை ரட்சிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறாருங்கிறதான் வசனமே. சரிதாண்ணா? நான் வந்தது யாருக்கு தான், அதனால தான் அவர் சொல்றாரு, பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை அப்படின்றார். அப்போ அவன் யாரா பார்க்கல, பாவியை யாரா பார்க்கல, அவன் மனுஷனாவே மதிக்கிறது இல்லைங்க, மனுஷனாவே மதிக்கிறது. அதாங்க பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு கேக்குறான். அவர் சொல்றாரு, நான் வைத்தியா, நான் குணமாக்க வந்திருக்கிறேன்றார். சரி, கேட்டீங்களா விஷயம்? எப்படி நம்ம படிக்க வேண்டியிருக்கு பாருங்க, நம்ம பார்க்க வேண்டிய பார்வை. இவர் ஏன் அவங்க அங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்கிறதுக்கு வசனம் இருக்கான் இல்லையா? இவர் தானே சொல்லியிருக்காரு ஏற்கனவே. என்ன சொல்லியிருக்காரு? பாவியோட உட்காராத, பரியாசக்காரன் நிற்கிற இடத்துல நிற்காதுன்னு அவர் தான் சொல்லி கொடுத்துக்காரு. அதனால தான் என்ன சொல்கிறான், பாவியோட இடத்துல போய் நீ உட்கார்ற. கேள்வி புரியுதா உங்களுக்கு? ஜாயிண்ட் எப்படி விஷயம் வருதுன்ட்டு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ பாவியை சாதாரண பாவியை பாவமாக பார்க்காத, அதை வேற மாதிரியும் பார்க்க நீ பழகு. எதனால் உனக்கு பாவம் அந்த வியாதி வருது? எதனால் வியாதி வருது? சரிதானா? இப்போ பாவத்தின் அடிப்படையில் வியாதி வருது இல்லை? அப்போ வியாதி வந்தால் அதை சுகமாக்கணுமா வேண்டாமா? அப்போ அதுக்கு வைத்தியன் தேவையா இல்லையா? ரைட்டா? அப்படிங்கிற பார்வையில் தான் இப்போ இவர் என்ன செய்கிறாரு, அந்த சத்தியத்தை நான் மீறல, அதை தாண்டி நான் வர்றேங்கிறார். புரியுதுங்களா பாடத்தை? இப்போது நம்ம ஒரு சின்ன எல்கேஜி லெசன் அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் அடுத்த மாதிரி படித்து வச்சுருந்தா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய் இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே நுழைய முடியும். சரிதாடா? நம்ம 5வது 6வதுல நின்றுட்டு இருந்தோம்னா 7வது 8வது பாடம் மாதிரி அப்படியே இதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போக முடியும். இதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற இன்னும் ஆழமான விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு நம்மளால் முடியாது. சரிதானே? அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இதில் நீங்கள் பார்க்கணும். சரி, அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போது அவர் எப்படி அதை கையாளுறாரு? பிணியாளிக்கு வைத்தியனே அல்லாமல் மற்ற ஒருவனுக்கும் அல்ல. அப்போ பிணியாளிக்கு வைத்தியம் தேவை அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவங்க பரிசேயர் சதுசேயருடைய அந்த எதிர்வாதத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு,
பதில் கொடுக்குறார். சரிதானா? அப்போ அவங்களால பேச முடியுதா? அது சரின்னு அவங்களால ஏற்றுக்க முடியுதா? ஏற்றுக்க முடியாட்டினாலும் அதுதான் சரி, அப்படி தானே? வினியாளிக்கு வைத்தியம் தேவை, அப்போ நான் அவனை சுகப்படுத்துறதுக்கு வந்திருக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம், ஏசப்பானா அவர் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எப்படி காட்டுறாரு? ஏசுனா அதுக்கு என்ன அர்த்தம்? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ரட்சிப்பு என்பது என்ன? ரட்சகர் எப்படி இருக்க வேண்டும்? எதிலிருந்து ரட்சிக்கிறவர் அவர்? பாவத்திலிருந்து மட்டுமா? ரட்சிப்பு என்கிற வார்த்தையினுடைய பொருள் அப்படின்னா என்ன? பொருள் என்ன அப்படின்னா, வெறும் ஆவிக்குரிய சுகம் மாத்திரம் ரட்சிப்பு அல்ல, சரீர சுகமும் சேர்ந்தது தான் ரட்சிப்பு. சரிதானே? அப்போ ரட்சகர் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையில், ரட்சகர் அப்படிங்கிறவருடைய அந்த வார்த்தையின் தன்மையில் கிறிஸ்து எப்படி செயல்பட வேண்டியவராக இருக்கிறார் அப்படின்னா, வெறும் பாவத்தை மட்டும் சுகப்படுத்துகிறவராக அவர் வரதில்லை, எதையும் சுகப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறாரு? வியாதியையும் நோயையும் சரீர பிரச்சனையும் தீர்க்கறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறார். சரிதானா? இது ஒரு புரிதல். சரி, இதை எப்படி கையாண்டார் அவர்? அதுதாங்க நம்ம மறுபடியும் புரிஞ்சுக்கணும். அவருக்கு டீச் பண்ணுறாரு பார்த்தீங்களா, கற்றுக் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? எப்பா நீ சொல்கிற விஷயம் ரைட்டு தான், ஆனால் அது மட்டும் இல்லைடா, இதுவும் அதுக்குள்ளே இருக்குதுங்கிறத நீ கவனி, நீ பாரு, கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வந்து அங்கே சொல்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்து ஏன் சாப்பிடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றாங்க. அந்த சர்ச்சை எப்படி கையாண்டாரு? யோவானுடைய சீசர்கள், பரிசேயருடைய சீசர்கள் இவங்கெல்லாம் வந்து சாப்பிடாம இருக்கிறாங்க, உங்களால் மட்டும் சாப்பிட்றாரு எப்படி? என்ன சொல்றாங்க? அப்போ உபாசிப்பாங்க. அப்போ மணவாளன் யாரை சொல்றாரு? மணவாளனுடைய தோழன் யாரை சொல்றாரு? சரி, இப்போ இவங்களுடைய கருத்திலேயே முரண்பாடு இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிடணும். யாருடைய கருத்திலேயும் முரண்பாடு இருக்கு? பரிசேயர்களுடைய, அந்த வேதபாரகர்களுடைய, அந்த அதிகாரிகளுடைய கருத்திலேயே முரண்பாடு இருக்கிறத நம்ம பார்க்கணும். சரிதானா? என்ன முரண்பாடு இருக்கு பாருங்க. ஏசப்பாவை எதுக்கிறதுக்கு யாரை கூட்டு சேர்க்குறாங்க? இப்போ யோவான் ஸ்நானகனை கூட்டு சேர்க்குறாங்க. அப்போ யோவான் ஸ்நானகன் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க ஏற்றுக்கிறாங்களா? ஏசு இவர் தான் சொன்னார்ல, இதோ தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்றாரு, மனம் திரும்புதலுக்காக நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. எத்தனை அதிகாரிகள் வந்தாங்க? ரைட்டா? அது சரிதாங்க, அது சரிதாங்க. இப்போ நீங்கள் இங்கே பாருங்க, அப்போது இவங்களுடைய முரண்பாடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவங்களுடைய முரண்பாடு. அப்போ இந்த மாதிரி முரண்பாடு என்னைக்காச்சும் நம்மக்கிட்ட இருக்கா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய கருத்து தான் இப்போ விஷயம். என்ன எல்லாத்துக்குமே இவங்க பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஒரு பழமொழி ஞாபகம் வருது, நான் முடிச்ச முயலுக்கு 3 கால். இதானே இவங்களுடைய பஞ்சாயத்து. நான் சொல்கிறத நீ கேட்கணும், அப்படிதான். எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன புதுசாக இங்கே வந்து டீச் பண்ணிட்டு உட்காந்துருக்க, நீ என்ன பெரிய டீச்சரு, அப்படி தானே வந்து இவங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கிற மாதிரி நம்மளுக்கு புரிய வருது. அப்போ அந்த குணம் சரியா? முதல்ல பாருங்க, ஏசப்பாக்கிட்ட இருக்கிற இன்னொரு குணத்தை பார்க்க முடியுது. அவர் பக்கம் ரைட்டு இருந்தாலும் எதிர்த்தரப்பில் இருக்கிற விஷயத்தை கேட்குறாரா இல்லையா? எதிர்த்தரப்பில் இருக்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாரா இல்லையா? என்னைக்காச்சும் நம்ம எதிர்த்தரப்பில் இருக்கிற விஷயத்தை கேட்க தயாராக இருக்கிறோமா? ஒரு கருத்து நம்ம ஒரு சரியான கருத்தாகவே வச்சுருக்கட்டுங்க, நம்ம ஒரு சரியான கருத்து வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வச்சுருக்கிற கருத்து ரைட்டு தான், ஆனால் அவன் சொல்கிறது தப்புன்னே இருக்கட்டும், அவன் சொல்லிட்டு தப்பாகவே இருக்கட்டும், ஆனால் அதை கேட்கறதுக்கான பக்குவம், அதை கேட்கறதுக்கான பொறுமை நம்மக்கிட்ட இருக்கா? கேட்க முடியல. நம்ம பிரச்சனை அப்படி இருக்குது பாருங்க. அப்படின்னா நிறைய வேலையை வச்சிருக்கோம். இல்லை, உங்களுக்கு புரியுதுங்களா எங்க சிக்கல் நம்மகிட்ட இருக்கு அப்படின்ட்டு? நமக்கு நேரம் பத்தல. அவர் பொழப்பு அதேவா இருந்தாரு, ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லைங்கிற மாதிரி தானே நம்ம இருக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை, நடைமுறை வாழ்வு எப்படி மாறி இருக்குது பார்த்தீங்களா? எது மெயினோ அது சைடில் போயிடுச்சு, எது சைடாக இருக்கணுமோ அது மெயினில் வந்துருச்சு. அப்படி தானே? நான் சொல்கிறது ரைட்டா தப்பா? அது இங்கே வந்து போடாதீங்க, இப்படி போடாதீங்க, இங்கே அது அப்ளைக்கபிள் ஆகாதுங்க இந்த விஷயம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படிங்க, நம்ம எது நம்ம வாழணும், எப்படி வாழணும், எதுக்காக பிறந்திருக்கிறோம், அந்த ஒரு புரிதலே மாறி போச்சு பார்த்தீங்களா?
அந்த ஒரு புரிதலோடு அவர் இருந்தாருங்க ஏசப்பா. அதனால தான் நேரம் எடுத்து மனுஷன், அதனால தான் பரலோகம் சொல்லுது, அதனால தான் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராப்பர்ஸில் படிக்கிறோம், ஒரு ஆத்மா பாவம் செஞ்சுருந்தாலும், ஒரு ஆத்மா பாவியாக இருந்தாலும் அதனுடைய விலை யாருக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு? ஆண்டவருக்கு அது புரிஞ்சிருக்குங்க, ஆண்டவருக்கு அது புரிஞ்சிருக்குங்க. ரைட்டுங்களா? அதனால தாங்க அதை வந்து ஏசப்பா அப்படி கையாளுற. அப்படின்னா இன்றைக்கி நம்ம கீழே இருந்து மேலே வரைக்கும் நீங்கள் யோசிங்க, ஒரு எதிர்கருத்தை ஏற்று பேசி திருத்தறத்துக்கான பக்குவத்தை இன்றைக்கி எங்கேயாச்சும் நம்மளால் பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா? நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? ஒரு எதிர்கருத்து வருகிற பொழுது அதை கேட்டு அதை ஏற்றுக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு, இந்தா இதை எடுத்துகிட்டு போ, இப்படி தான், இதுதான் பைபிள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணுங்க. இதுதாங்க நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். ஏசப்பா அப்படி தாங்க இந்த விஷயங்களை கையாளுறார். சரி தானே? ஏசப்பாவுடைய நோக்கம் ஒரு பாவியை மீட்கணும் அப்படிங்கிறது தாங்க. ஏசப்பாவுடைய நோக்கம் என்ன? பரிசேயனையும் மீட்கணும், சதிசேயனையும் மீட்கணும், ஆயக்காரனையும் எல்லாத்தையும் மீட்கணும், அவ்வளோதான். நீ எந்த ஜனத்தில் இருந்தாலும் சரி. அதனால தான் வசனம் அப்படி சொல்லுது, எந்த ஜனத்திலானாயினும் அவரை நோக்கி கூப்பிடுறவன் என்ன பண்ணப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அப்படிங்கிறதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். இப்போ ஏசப்பா எல்லாருக்கும் மாணவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கட்டணும். நம்ம நேரத்தை கடந்து வந்துட்டோம். நான் 3வது பாடத்துக்குள்ளார இருக்கிற விஷயம் என்னது? கடன்னு போவோம். என்ன பார்க்குறீங்க அங்கே? என்ன பஞ்சாயத்து? அது பஞ்சாயத்து முதல்ல உங்களுக்கு புரியணும் இல்லை? நாளில் என்ன செய்கிறாங்க? கதிர் கொய்கிறாங்க இல்லை? இப்போ கதிர் கொய்கிறதுல அப்போ நாளில் பிரச்சனை வருதா இல்லையா? சரி, இதை எப்படி ஏசப்பா பார்க்குறாரு? அவங்க எப்படி பார்த்தாங்க? ஆமாங்க, சாபத்தில் வந்து 39 வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுடைய விஷயத்தில் அவங்களுடைய புத்தகத்தில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ அப்படி பார்க்கும் பொழுது ஏசப்பா எப்படி கையாளுறாரு? அதை அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு? ஓய்வு நாளில் கதிர் அடித்தாவே, அதாவது கதிரை புரிஞ்சு சாப்பிட்டது என்னென்னு அவங்க சொல்லிட்டாங்க, அது வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும். அது ஏசப்பா எப்படி கையாளுறாரு? தாவீதை குறித்த விஷயத்தில் எது பெருசாக காட்டுறாரு? தேவ சமூகத்து அப்பம், அது பரிசுத்தம், ஆசாரியன் தான் அதை சாப்பிடணும். ஆனால் யார் போய் சாப்பிட்டா? தாவீது போய் சாப்பிட்டான். அப்போ அப்படி கூட இருந்தவங்களும் சாப்பிட்டாங்க. சரி, அப்போ அங்கே என்ன வந்து சொல்ல வராரு? புரிய வைக்கிறார். சரி தானே? எது முக்கியம்? அடிப்படை பேஸ் என்ன? அன்புங்கிறத நீ புரிஞ்சுக்கோ, ஒரு மனுஷனை காப்பாற்றணுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீங்கள் பாருங்கள், ஆனால் அங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ஓய்வு நாளை ஏசப்பா மீறாருன்னு சொன்ன அவங்க ஓய்வு நாளை மீறினாங்களா இல்லையா? எப்படி ஓய்வு நாளை மீறினாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள்? திட்டம் போடுறான் ஐயா. அவன் புத்தி கொலையை பற்றி யோசிக்குது, கொலை பண்ணுறதுக்கு யோசிக்கிறான். அப்போ அது சரியா? அது அப்போ அவன் கருத்தே அவன் வச்சிருக்கிறது தப்பு. அது அவனுக்கு புரியல. அதான் பாருங்க. சரி, அதனால் நம்ம அப்போ அதை புரிஞ்சுக்கணுங்க. இப்போ ஓய்வு நாளில் தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கூடுறாங்க, திட்டம் போடுறாங்க. நான் அவங்க வெளியிலையும் கூடி திட்டம் போட்டவங்க தான். ஏன்னா அவங்களுடைய பதவி முக்கியம், அவங்களுடைய மரியாதை முக்கியம், இதெல்லாம் முக்கியனால தான் அவங்க ரகசியமாலாம் வேலை பார்த்து தான் ஏசப்பா போட்டு தள்ளுறதுக்கு வர்றாங்க. சரி, அப்போ ஏசப்பா இதை எப்படி கையாளுறாருங்கிறது தாங்க நாம் முக்கியமாக புரிஞ்சுக்கிடணும். சரிதானா? அந்த அளவுக்கு ஏசப்பா எப்படி எதில் தெளிவுள்ளவராக இருந்தார்? இவன் இந்த மாதிரி பாயிண்ட்டை போட்ட உடனே எந்த பாயிண்ட்டை தூக்குனாரு? அப்போ அவருக்கு அந்த பாயிண்ட் மனசில் இருக்கணுமா இல்லையா? பாரியா, நீ தானே சொல்கிற, உங்கால்னு சொல்கிறல்ல, தாவீது தானே இந்த வேலையை பார்த்துருக்குறாப்புல, அப்புறம் என்ன நீ என்ன பேசுகிற? எதுக்கு நீ போய் பேச வர்ற? அப்போ வேத ஞானங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. வேத ஞானம் இருக்கணுங்க. வேத ஞானம், வேதத்தினுடைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். அதை ஆண்டவர் எப்படிப்பட்ட பார்வையில் கொடுத்துருக்கிறாரு, எப்படி மனுஷன் அதை புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோங்க. அப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்ன? நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? நம்முடைய வேத ஞானம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வேத ஞானம் எது ஓய்னால் எப்படி கை கொள்ளணும் அப்படிங்கிறதுலே நமக்கு தெளிவு வரணுமா இல்லையா? ஓய்வு நாளை எப்படி கை கொள்ளணும் இல்லை, அது அந்த வேத ஞானம் எப்படி இருக்குது, ஆண்டவர் எதுக்காக ஓய்வு நாளை கொடுத்துருக்கிறாரு,
இது எல்லாமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போது நாம் இப்படி பேசுகிற பொழுது அந்த அதிகாரிகள், அந்த அந்த நியாயசாஸ்திரிகள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள் இவங்கெல்லாம் வந்து சத்தியத்தை மீறின மாதிரி இன்றைக்கி நம்ம சத்தியத்தை மீறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சத்தியம் பேசுகிற அவனே ஏசப்பாவை மீறுறாருன்னு சொன்ன அவனே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? சத்தியத்தை மீறினான்ல. அப்போ இன்றைக்கி நம்ம ஒய்நாளை பற்றி இன்னொரு மக்களுக்கு போய் சொல்ல போவோம். ஒய்நாளை பற்றி பேசுகிற சபை தானே நம்ம சபை, அதுக்கு அதானே முக்கியப்படுத்துகிறோம் நம்ம, அதானே மற்றவங்கள்ட்ட இல்லை, இன்னும் மற்றதும் இல்லை, ரைட்டா? இப்போது பொதுவாக நம்ம புரிஞ்சிருக்கிற தவறுகளை எல்லாம் அவங்கக்கிட்ட போய் இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுகிற நாம் டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். டீ காஃபி குடிக்காமல் இருக்கோமா? இல்லை, இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஜுவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். யூஸ் பண்ணாமல் இருக்கோமா நம்ம? இல்லை, காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், நம்ம 5 மணிக்கு ஜெபம் பண்ணுறோமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது டீச் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை டீச் பண்ணுற இடத்துல வச்சுருக்கிறாருங்க. நம்முடைய சபை டீச்சிங் பண்ணுற சபை, உலகத்துக்கே கற்றுக் கொடுக்க வேண்டிய சபை நம்முடைய சபை. அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு நம்ம இருக்கிறோம். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? காமிக்கணுமே. போதிக்கிற நாமளே வந்து இன்னைக்கு வந்து போதனையின்படி நடக்காமல் இருக்கிறோங்கிறது நமக்கு புரியுதாங்கிறேன் நான். போதிக்கிற நாம அவெல்லாம் நீ அவன் பண்ணுறான், அதான் செய்கிறான், அவன் கொடுக்க மாட்டான், போக மாட்டான், வரமாட்டான், திட்டுறான், சாப்பிட்றான், ஒய் நாளில் அப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிற நாம ஒய் நாளில் வீட்டில் புளிச்சோறு சாப்பிட்றோமான்றேன். செய்ய மாட்டோமே. அப்படின்னா நம்ம யோசிக்கணும். காரணம் சொல்லப்படாது. ஒய் நாளில் வந்து நான் தப்பு பண்ணுறதுக்கு வந்து காரணத்தை சொல்லி என்ன பண்ணப்படாது, அதை வந்து சமாளிக்கப்படாது. தப்பு பண்ணுறத நான் புரிஞ்சுக்கிடணும், தப்புன்னு ஒத்துக்கிட்டு அடுத்த சமயம் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அங்கே இருக்கிறது. அடுத்து கடைசியாக இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது, கடைசியாக அதை பார்த்து முடிச்சிருவோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அதான் நான் அடுத்து சொல்ல வரணும். நீங்கள் பிசாசை கொடுத்த கூட நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இங்கே இந்த விஷயத்தை புரிஞ்சுருக்கீங்களா? மன்னிக்கப்படுற பாவம் என்ன, மன்னிக்கப்படாத பாவம் என்ன? எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவியானவருக்கு விரோதமான பாவமாக போகுது? எப்படி அது மன்னிக்கப்படாத பாவம்? அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க? அதை மட்டும் சொல்லுங்கள். மன்னிக்கப்படாத பாவம் என்பதை எப்படி நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க? ஏன் மன்னிக்கப்படாது? எல்லா பாவம் மன்னிக்கப்படும்னு சொல்கிறாரு. எப்படி அது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவமாக மாறுது? சரிங்க. அவரை குறை சொல்கிறேனா? அப்படியா? வேண்டாம் இந்த தப்பை செய்யாதன்னு. சரி, அப்படி சொன்ன பிறகும் நான் அதை அசட்டை பண்ணி அந்த பாவத்தை பண்றேன்னா அதுதான் ஆவியானவருக்கு விரோதமான பாவம் நான் நினைக்கிறேன். சரி, வேற யாரா என்ன சொல்றீங்க? முடிஞ்சிருச்சுங்களா? அதான் பிரச்சனை. சரிதானே? ரைட்டா? ஆவியானவருக்கு விரோதமான பேச்சு அல்லது பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடவுளை தாண்டி நான் கடவுளாக மாறுறேன், கடவுளை தாண்டி நான் கடவுளாக மாறுறேன், நான் வச்சுக்கிறது தான் அதான் சட்டம், நான் சொல்கிறது தான் பாடம், நான் சொல்கிறது தான் சரி. அப்போது இன்னொருத்தர் சொல்கிறத என்னால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது, அங்கே கடவுளையும் புரிஞ்சிக்க முடியாது. அதுதான் இப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் எப்படி வருது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரையே நான் நிராகரிக்கிறேன். நான் தானே கடவுள், அப்போ எனக்கு நானே ராஜா, எனக்கு நானே மந்திரி, நான் போடுறது தான் சட்டம். அப்போ அப்படிங்கிற ஒரு பாதையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான வாழ்க்கையாக மாறிடும். அதனால தான் அவன் செய்கிறது எதுவுமே மன்னிக்க முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்கறது அவனால் கேட்க முடியாது. அப்புறம் எங்கே அவனுக்கு மன்னிக்கிறதுக்கு வரும்? சரிதானுங்களா? எப்படி எடுத்துக்க முடியும்ன்றேன். எனக்கு பாஸ்டர் இப்போ சொல்றது வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறார். இப்போ அந்த விஷயத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுகிறாருங்கிறது நான் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது பாவம்னு சொல்கிறோம். அப்போது ஒரு ஸ்டேஜில் ஒரு தவறான ஒரு போதனையை ஒரு போதகர் கொண்டு வராரு, ஆனால் அவர் பரிசுத்த ஆவிக்காக ஜோமெண்ட் தான் பேசுகிறாரு. அதை நான் எப்படி எடுத்துக்கிறது? கருத்து சும்மா கேள்வி தாங்க பாஸ்டர். தவறான கருத்து நமக்கு தெரியும் போதே பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து அது வரல.
அவர் சொல்ற கருத்து வேதத்துக்கு புறம்பாக, தேவனுடைய குணத்திற்கு புறம்பாக ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அது வந்து புரிஞ்சுக்கிற மனுஷனுங்க ஓகேங்க பாஸ்டர். புரியாத மனிதர்களுக்கு அவங்களே புரியாமல் இருக்கும்போது அது அறிஞ்சிருக்கும் போது தான் அது பாவம். அறியாமல் இருக்கும்போது அது பாவம் இல்லை. அவங்க கேட்டு கீழ்ப்படியே தானே செய்கிறாங்க. இன்றைக்கி பெண்டிகாஸ்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க பேசுகிற பாஸ்டர் பேசுகிறதான் பரிசுத்தாய் பேசுகிறதான் நினைக்கிறாங்க. அப்போ பரிசுத்தாய் பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்லையே. அப்போ அறியாமையில் தானே அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அது தெரிஞ்சு அங்கே இருக்கிறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. அதுக்கும் அவங்க கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக முற்றிலும் சார்ந்து அவங்க இருக்கிறது வந்து போதகரை தான். ஆனால் அதை தாண்டி ஒரு போதகர் வேதாகமத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை ஆராய வேண்டியது இவங்களுடைய கடமையாகவும் இருக்குது. கண்டிப்பாக அது உண்மைதாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அறியாமை உள்ள விஷயங்கள்ல ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டார். கண்டிப்பாக அறிஞ்சிருக்கிற விஷயத்தில் ஆண்டவர் கணக்கு கேட்க தான் செய்வார். அப்போ நம்ம அறிஞ்சு அது இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோமா? பிரச்சனைங்க. அறிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு இது வேதத்தின்படி இல்லை, சாட்சியாகமத்தின்படி இல்லை, நாளைக்கு அதானே வந்து சாத்தான் கொண்டு வர போகிறோம், சரிதானே? அதனால் அதை நம்ம யோசிச்சுப்போம். இப்போ இன்னொரு விஷயம், யார் அவருக்கு அப்பா அம்மா? ஒரு சர்ச்சை வந்துருச்சு அதில், ரைட்டா? எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? அவர் சொல்றாருன்னா, அவர் வளர்ற சொல்லிருந்து அவர் சகோதரர்கள் அவருக்கு இசைவாகவே இல்லை, அவருடைய கருத்துக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவரை சப்போர்ட் பண்ணாமல், அவரை புரிஞ்சுக்காம பரிசேயர்கள் வேதப்பார்கள் சொல்றது தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதனால தான் அவர் அந்த கருத்தை அதனால தான் அப்படி சொல்றாரா? அவங்க இல்லை சார் சொல்றதை நான் எப்படி எடுத்து, நீங்கள் சொல்றதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்க. ஏசப்பாவை அண்ணன் தம்பியே எதுக்குறாங்க, அதனால தான் அவர் வந்து இடம் மாறுறாரா? இல்ல அப்படி சொல்ல வர்ற அப்படி கேட்கிறேன், அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைங்க பாஸ்டர், அவர் என்ன சொல்ல வர்றாரு, யாரு பிதாவின் சித்தத்தின்படி செய்யறாங்களோ எல்லாருமே என்னுடைய சகோதர சகோதரிகள். இதுல உள்கருத்து வந்து அவங்களுமே அவரை வந்து புரிஞ்சுக்கலங்கிறது ரைட்டு தான். அப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு? அப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன? சர்ச்சை அங்கே தான் வந்திருக்கு, உங்கள் அப்பா அம்மா எல்லாம் கூப்பிடுறாங்க, போங்க வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அங்கே ஒரு சர்ச்சை உள்ளார இருக்கிறத பார்க்குறோம். சரி, இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன? யார் நம்முடைய குடும்பம் இன்னைக்கு? சரியாது இல்லையா? உண்மையான இருக்கிற குடும்பம் வந்து இது யார் என்னுடைய சகோதர சகோதரிங்க, இங்க சபையில் இருக்கிறவங்க. ஆமா சார், சார் அப்படி சொல்றாரு, சரியான்றேனா? ஆமாவா? என்னங்க ஆமான்றீங்க நீங்க? என்னங்க சபையில் இருக்கிறவங்கள நமக்கு அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தமா? என்ன கதை இது? கதை மாதிரி தெரியல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா? சபையில் இருக்கிறவங்களாம் நமக்கு அண்ணன் தம்பியா, மாமா மச்சானா, சொந்த பந்தமா அப்படி பார்க்குறோமா நம்ம? இல்லை எங்க பாஸ்டர், நல்லது கெட்டதில் எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறோம், சபையோட தான் பாஸ்டர் பார்க்குறோம். இருக்கிற அந்த புரிதல் இருக்கிறப்போ சந்தோஷம் தாங்க. ஆனால் அந்த புரிதலில் முழு சபைக்கும் முழு உலகம் அப்படி இருக்கா இன்னைக்கு? நீங்கள் யோசிச்சு பாருங்க. சனிக்கிழமை மட்டும்தாங்க உறவு, சனிக்கிழமை மட்டும்தாங்க உறவு நம்மளோட. எத்தனையோ விசுவாசிகள் வந்து குடும்பத்தை புறக்கணித்து சத்தியத்துக்காக, குடும்பம் அவங்கள புறக்கணித்து வந்த சபைக்குள்ள வந்து இவங்க தான் எனக்கு இனிமேல் சகோதர சகோதரிகள் என்று நினைத்து வந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு உண்மையிலேயே இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவர்களுக்காக சபையும் விசுவாசிகளும் இருக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா அது இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலை என்ன ஆக போகுது? கேள்விக்குறி. இல்லை, நம்ம அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். கண்டிப்பா அதுதாங்க உண்மை. இல்லை, எனக்கு எங்க அப்பா வந்து சத்தியத்துக்குள்ள வரும்போது ஊருக்குள்ள விட்டு வெளியில தான் வந்தாரு. அது மாதிரி நீங்களும் வந்திருப்பீங்க. கண்டிப்பா எல்லாருமே அப்படி வரும்போது இந்த சபை தான் அவருக்கு அப்பா அம்மா எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. இதே போல நாம இன்னைக்கு இருக்கிறோமாங்கிறது அவங்க சண்டை கட்டி வெளில அனுப்பிச்சுட்டோம் நம்ம. இல்லை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வேதனை. புகலிடமாக வருது சபை, புகலிடம், சரிதானே? இது சத்தியம், இதுதான் வீடுன்னு நம்பி வர்றோம். அந்த நம்பி வர்ற இந்த வீட்டில் எத்தனை குளறுபடிகள், எத்தனை பிரச்சனைகள் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம குடும்பம்னு இதை சொல்ல முடியுதா? ஆனால் குடும்பம்னு வந்தமே, நம்ம குடும்பம்னு வந்தமே, இதுதான் தாய் வீடுன்னு வந்தமே, இதுதான் தாய், இதுதான் தகப்பன், இவன் தான் சகோதரன், இவன் தான் சகோதரின்னு தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எத்தனை பேருக்கு நம்ம சகோதரர்களாக காட்சி அளிக்கிறோம், எத்தனை பேருக்கு சகோதரிகளாக காட்சி அளிக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்ம குடும்பங்களாக தெரிகிறோம். இதுதான்டா, இவங்க தான்டா நம்ம குடும்பம், இதுதான்டா வாழ்க்கை, இதுதான்டா சத்தியம், இப்படி தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நம்மளை கையை பிடிச்சு வர்றதுக்கு இன்னைக்கு தயாராக இருக்கிறார்கள்? யோசிக்கணுங்க ஒவ்வொருத்தரும். உங்களுடைய வாழ்க்கையில்
நீங்கள் ஒரு வழிகாட்டியாக, ஒரு குடும்பஸ்தராக, ஒரு குடும்பமாக மற்ற சபை மக்களுக்கு மத்தியில் நீங்கள் காணப்படுறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த புரிதலுக்குள்ளே நம்ம வரணுங்க. அந்த புரிதலுக்குள்ளே நம்ம வரணும். சக சகோதர சகோதரியாக மனுஷன் நம்ம பார்க்கணும். அதை தாண்டி வேறு பார்வை நம்ம போகக்கூடாதுங்க. சத்தியத்தின் குணம் இருக்குதா, இதை மட்டும் தாங்க இயேசுவா பார்ப்பார். அவன் படிப்பை பார்க்க மாட்டார், உயரத்தை பார்க்க மாட்டார், அழகை பார்க்க மாட்டார், வேறு எதையும் பார்க்க மாட்டாருங்க. உன் குணம் என்ன, என் குணத்தை மாதிரி நீ பிரதிபலிக்கிறியா, அவ்வளோ வந்துரு மேலே, அவ்வளோதாங்க ஏசப்பா கூப்பிடுவார். வேறு எதுக்குமே பேச மாட்டாருங்க, வேறு எதையும் கேட்க மாட்டாருங்க. நம்ம தாங்க இத்தனை ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி உடச்சி எரிஞ்சிட்டு குடும்பம், தாய் தகப்பன், சகோதரன் சகோதரிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வரலாம். கடவுள் அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கிறார். 5 சர்ச்சைகளையும் கையாண்டிருக்கிறோம். 5 விஷயத்தை நீங்கள் பாருங்கள். ஏசப்பா எப்படி கையாண்டிருக்கிறார், நமக்கு என்ன பாடம். இன்றைக்கி மற்றவங்களெல்லாம் நீங்கள் பாடமாக எடுத்துக்காதீங்க. யார் எப்படி வேணாலும் விஷயங்களை கையாளலாம், அதில் வெற்றி அடையலாம். விஷயங்களை கையாண்டு என்ன கூட செய்யலாம், வெற்றிகள் கூட அடையலாம். பிரச்சனை அதுவல்ல, கிறிஸ்து எப்படி கையாளுறாருங்கிறது தான் விஷயம். அது மாதிரி கையாள பழகுவோம், அது மாதிரி வாழ பழகுவோம், அது மாதிரி ஊழியம் செய்ய பழகுவோம், அது மாதிரி நம்ம வாழ்க்கை நடத்த பழகுவோம், குடும்பமாக இருக்க பழகுவோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். வேறு ஏதாவது சந்தேகம், கேள்வி? நேரம் நிறைய எடுத்துட்டேன்.